இருக்காங்க. சும்மா இருக்க மாட்டாங்க. கொல்லிமலை மாதிரியே கொல்லிமலையோட மோசமாக இருக்கு. கொல்லிமலை ரொம்ப கொல்லிமலை இப்படிதான் ஏறும். ஆனால் இவ்வளோ கருவா இப்படி இவ்வளோ தானே ஏறும். பாரு சைஸை ரைட் சைடில் பாரு சேலத்தை சூப்பராக இருக்கு. இங்கே ஃபோட்டோ எடுக்கலான்னு வர வழியில் வைக்க வேண்டாம். வண்டி முடிய முடியாது. இந்த ட்ரெயினில் வேணால் ஏறி நிறுத்தலாம். அதுவும் கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். 2 வீலர் தானே வருது, ஏறி நிறுத்தலாம். நான் அந்த மாதிரி ஏறி நிறுத்தலாம். இந்த சைடில் போடலாம். இடம் இருக்கு. இன்னும் மேலே போயிடலாம். போகலாம். நான் இப்படி ஏறி நிறுத்தலாம். சரக்கடிக்கிறது சொல்ல மாட்டேன். சரக்கடிக்கிறது லவர் ஸ்பாட்டு மேலேருந்து பார்க்கறது 4-5 கட்டு தான் இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் 2 வீலர் கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். கொஞ்சம் கஷ்டம் தான் ஏறும். ஆனால் கஷ்டம். எக்ஸல்லாம் கொண்டு வந்தாங்க. எக்ஸல் வரும், ஏறாது. நம்ம இறங்கி வேணா முறுக்கிட்டு போகலாம். இங்கே தான் இதை மனசாட்சி கட்டுப்படுத்தி கொஞ்சம் கம்மியாக விட்டுருவாங்க, மொத்தமாக விட்டுருவாங்க. யூட்டன் வேற இல்லை, பெரியதாக இருக்கா அவர் இங்கே போட்டுருவோம். வருது ஓரளவுக்கு சிசி அதிகமாக இருக்கிற வண்டியெல்லாம் வருது. காரே வருதுப்பா. கார் வரும்பா. ஆக்சுவலாக நிறைய பேர் வர மாட்டாங்க. கப்புள்ஸாக வந்துருக்குறான் பாரு. பின்னாடி போறியா? இந்த பொம்மை வேணுமா? எந்த பொம்மை? அங்கெங்க பொம்மை இருக்கு? அதே எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறப்ப எடுத்துகிட்டு போயிடலாம். சும்மா சொல்லணும். முன்னாடிக்கிறானா ஃபஸ்ட்டு தான். ஃபஸ்ட்டு போட்டே படம்னு சவுண்ட் வருது. கீழே இறங்குறப்ப பிரேக் இல்லைன்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். நல்லா ஹேண்ட் பிரேக் போட்டுக்கலாம். ஒன்றுங்க பிரேக் இல்லைனா பிரேக்லாம் இருக்க ஒன்றை கால் பண்ண. ஒருவேளை பிரேக் ஃபெயிலியர் ஆச்சுன்னா கீழே இறங்கல. நல்லா இருக்கும் இங்கே இருந்து பார்த்தா. சேலம் சிட்டி. என்ன சேலம் சிட்டி வேற லெவலில். இன்னும் மேலே என்ன எத்தனை டை இருக்குது? இன்னும் ரெண்டு இருக்கு. மினி எனக்குனே 2 தெரியுது. இங்கேருந்து பார்த்து பாருங்க, ஒரு மலையே நடுவில் இருக்குது. அந்த மலையை தாண்டியான வந்துருக்கு. நம்ம ஹைவே காணும். கோயில் பாருங்க, நம்ம அந்த இது வழியாக வந்த போல கோயில் கூட தெரியுதா? கோயில் பாருங்க, இங்கே தெரியுதா? இங்கே பாருங்க, இப்போ தெரியுது. பீச்சா தண்ணியா? போய் குதி வந்துடுறேன். பீச்சா? வாய் பேசாது நீ பாருங்க, பேச ஆரம்பிச்சிருச்சு. பீச்சாமா? டேய் வெக்கமா? ரெண்டு இது கட்டுறேன். இன்னும் 2 மேலதான் அங்கே இருக்கு. சண்டேஸில் ஒரு வேளை இங்கேயே வந்துடுவாங்க போகலாம். நானே முடியாமல் வந்துருக்கேன். நீ கண்ணை காட்டினா எங்கே அவங்க இறங்கி போனவங்க தான் கொடுத்து போகணும். 2 பக்கம் நம்மளா இறங்கி போகிறது, அவன் தான் இறங்கி. அவன் தான், அதாவது மேலே கீழே இறக்குறவன் தான் வழி கொடுக்கணும். அவன் என்னமோ கண்ணை சிமிட்டிக்கிட்டே வரான். மண்டை பத்திரம்
முன்னாடி இந்த கொத்து இதே உட்காந்துலாம் வண்டி ஏறாது கஷ்டம். இதெல்லாம் டூ வீலர்லாம் இறங்கணும். இப்போ கீழே இறங்கினவங்க தானே வராங்கண்ணா, மேலே இருந்து இறங்கி தானே கீழே வராங்க. அதாவது பசங்களாம் வந்துட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை. பரவாயில்ல, ஒன்றா இல்லை யாரும் இல்லை ஒன்றிலே ஏறுங்க, ரெண்டில் ஆனால் படப்படன்னு அடிக்கும். ஹைவேலாம் மறைஞ்சிருக்கும். ஹைவே வந்து மலைக்கு அந்த பக்கம் இருக்கு. அங்கே இருக்குது பாரு ஹைவே, மேலே போய் கட்டுறேன். அந்த மாதிரி லாரி போகுது பாரு. ஏஎல்சி வேணால் தெரியுது. ஏஎல்சி அதை ஒட்டி தான் ஹைவே. ஏஎல்சி தெரியுதா? அங்கே ப்ளூ கலர் அட்டை. என்னம்மா இன்னும் ஏறிட்டே இருக்கு இது போட்டு. ஆமாம், நான் சொன்ன மாதிரி ஏறிட்டே இருக்கு. 4 பெண்டுக்கு மேலே வரல நம்ம. இந்த 2 கிலோமீட்டர் யூனிக்கானே ஏற்றிட்டாங்கண்ணா. யூனிக்கானே ஏறுவேன். ஆனால் ஃபேமிலி பெரிய ஃபேமிலியாக டிஸ்கவரே எழுதுனா படப்பட்டு சவுண்ட் வரும் காரில். அது 3 பேர்த்த வச்சு ஏற்றிக்கிறாங்க. இல்லை, இறங்குறப்ப தான் இறங்குறானுங்க. ஏறுறப்ப பார்த்துருக்குண்ணா அவனுங்களே. கொஞ்சம் 2 பேர் இறக்கி விட்டு 3 பேர் இருந்தாண்டு மேலே. டேய், நீங்கள் 2 பேர் இல்லை, இது மட்டமான வேலை வேறு ஏதோ இருக்கும் போல. அந்த பக்கம் இருக்கு. இப்படி வேணா ஓரம் கட்டுங்க பார்க்கலாம். இல்லை, இன்னும் போயிடலாம். வரக்கலாம்னா பார்க்கலாம். ஏன் ஒரு கிணறு ஒன்று இருக்கும், அவ்வளோதான், அதுக்கு மேலே அப்படின்னாங்க. கிணறு ஒன்று இருக்கும், பக்கத்தில் உட்காந்து சாப்பிடலாம். நானே இப்போ தான் ஒரு யூட்டர்னு ஆதிவாசி மாதிரி இருக்கிறானுங்க நம்ம. ரோட்டாவா சார்? கொல்லிமலையே போயிடலாம் மாட்டேங்க. வண்டிலே வரீங்க இப்போ? ஒன்று இல்லை, மாற்றலாம். ஒன்று மாற்றினேன். ஒட்டுனா 1 போட்டாலும் ஹீட் ஏறும். இதுதான் சொன்னோம் வண்டி ஏறாது. இதுதான் இந்த 2வது கட்டிலே நின்றுங்க என் வண்டிலாம். இல்லை, நீ தான் சொன்னில்ல, நீங்கள் பாருங்க அவ்வளோ சூப்பராக போகுது அப்படின்னு. இதெல்லாம் ஓவர்னு. அந்த மலைக்கு மேலே கூட ஏதோ ஒரு வீடு இருக்குதுன்னா அதுவும் கோயிலா? கோயில் அந்த அது இதுப்பா ஊத்துமலை முருகன் கோயில். அது போனதில்லை. அதுவும் பையன் இது போகுதா ரூட்டு? ரோடு அந்தாண்ட அவ்வளோதான் நினைக்கிறேன். நானும் நினைக்கிறேன். யாரு எத்தனை நாளைக்கு இல்லைண்ணா இடம். ஆனால் இங்கெல்லாம் நிறுத்தவே முடியாது இப்போதைக்கு. இங்கே போய் நிறுத்தி இழக்க முடியாது. வளைக்காத கூட வளைச்சிடலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட ரோடு போட்டிருக்காங்க. ஆனால் பாறை விழுந்தா நிற்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இப்படி 2 பசங்க உட்காந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரியே இருக்கு. சண்டே அதுப்பா ஸ்கூல் யூனிஃபார்ம்னா அந்த காலத்து ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் அந்த கலரு. இப்போலாம் என்ன ப்ளூ ரோஸ்ன்னு தான் போடுறாங்க. ஒரு பெண்டு இருக்குதுண்ணா, அதனால போக மாட்டேங்குதுண்ணா. இன்னும் 4 கிலோமீட்டர் இருக்குதுன்னா 4 பெண்டு இருக்குண்ணா. 4 3 இருக்கு. போட்டுருக்காங்க. இல்லை போட்டிருக்கான், அந்த மைல்கல் மாதிரி போட்டிருக்கான். அதிக பக்கம் ஏசி மல்டிப்ளெக்ஸ் இங்கே இருந்து தெரியுதா? அங்கே மாதிரி தெரியும். ப்ளூ கலர் இது போட்டிருக்கேன்.
நான் ப்ளூ கலரே கீழே அந்த இது எனக்கு கலசம் பார்க்காதீங்க. மேலே போய் எவ்வளோ நேரம் பார்த்துட்டு வரக்குள்ள இதை போட்டுருக்கேன். CH350. சிஹெச்னா அது என்னன்னு நெட்டில் சர்ச் பண்ணி பாரு. சிஹெச்னா என்னன்னு. இங்கே பாரு 800 ஒன்று ஏற்றிட்டு வந்திருக்கான். ஓப்பன் பண்ணி நிறுத்தி நான் போஞ்சிருச்சாட்டுக்குது. முன்னாடி பாருங்க டாப்பு கழட்டிவிட்டேன். அவ்வளோ ஆமாப்பா. எதுக்கு அத்தனை பேர் அதில் வந்துக்கிறாங்க? இல்லை ஒரு நாள் ஹீட்டு குறைக்கிறதுக்காக ஓப்பன் பண்ணிட்டு நம்மளும் போய் திறந்தா விட்டோம் வெளியில். நல்லா நல்லா இது வச்சு நல்லா வண்டி வேற பையன் என்ஜாய் பண்ணுறான். என்ன பண்ணுறது? என்ன சொல்லுங்க. ஃபாரஸ்ட் அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. எப்படி எடுத்து மரக்கெல்லாம் ரொம்ப இதாக இருக்காதுன்னா பிடிச்சி தான் வரணும். ஸ்டீரே போட்டுக்க வேண்டியதான். பிரேக்லாம் கண்டிப்பாக வேணும் வண்டிக்கலாம். பிரேக் இல்லையே. இல்லையா? எப்படி 2 பேர் வந்தால் கரெக்டாக வந்துடலாம். எதுக்கு ஏறுறது? நான் சொல்கிறேன் 2 வீலரில் அதுவும் கஷ்டம்தான்பா. 3 பேர். ஆனால் நீங்கள் சொல்லும்போது 2 பேரும் கஷ்டம்தான். டெம்பரேச்சர் முள்ள அதிகமாக எங்கே இது உங்களுக்கு காணும்? பாதிதான் இருக்கு. அது நடுசண்டில் தான் இருக்கணும். ஆமாம், ஏறிச்சுன்னா ஏறிடுச்சுன்னு அர்த்தம். அதில் கார் ஓட்ட முடியாது. அப்போ நான் ஃபைனலாக வந்துருச்சுண்ணா. வந்துச்சு இன்னும் கரெக்டாக ஒரே ஒரு கண்ணு. ரொம்ப மேடாக இருக்கும் போலையானா? அது ரோடை பார்த்தே பாருங்க, ரோடை கிராஸ் பண்ணி போட்ட மாதிரி இருக்குது. நிறுத்திய கூட டக்குன்னு ஏற்றிக்கலாம். இந்த பிளானோட இன்ஜினியர் வந்து என் கையில் கிடைச்சா இந்த மக்களுக்காகவே போட்டிருக்காங்கண்ணா. ஆமாம், இங்கே ரோடு வசதி ஆம்புலன்ஸ் எதுவுமே கிடையாதுங்கிறதுக்காக போட்டிருக்காங்க. இப்போதான் போட்டிருக்காங்க. அப்படி இருக்கவங்களாம் கீழே ஷிஃப்ட் பண்ணி இப்போ தான் 2-3 வருஷம் தான் இருக்கும். அது முன்னாடியெல்லாம் நடந்துதான். இதெல்லாம் கல் இதில் தான். அதுக்கு ஒரு குழந்தை ஒன்று செத்து போச்சு. இதை பாம்பு கடிச்சு தூக்கி போக முடியாமல். அதுக்கப்புறம் தான் போட்டிருக்காங்க. இந்த பக்கமும் வேற லெவலில் இருக்குது. இந்த பக்கமும் வந்துச்சு. நம்ம டாப்பிக்கே வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து உள்ள ஊருங்களுக்கு போகுமாண்ணா ரோடு? ஏற்காடோ அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதான் அப்படிதான் தெரியுது அன்னைக்கு. இல்லைண்ணா, ஏற்காடு பாதி மலையிலேருந்து பார்த்தா தான் இந்த டிஸ்டன்ஸ் இது தெரியும். இன்னும் ஹைட்டு தான். அதானே ஏற்காடு? ஏற்காடு மலை தான் பார்க்குறீங்க. இங்கே என்னடா ஒரு டவுனு? அவ்வளோதான். இதுக்கு மேலே இறங்குமாண்ணா? அவ்வளோதான், மலை மலையாக போகணும்னு நினைக்கிறேன். இப்போ இவ்வளோ தான், வேறு எதுவும் இல்லை மேலே? வேறு எதுவும் இல்லை, அது வியூ பாயிண்ட் தான். எங்கே இருக்குது? அதான் வர வழி பார்த்தோம்ல, அவ்வளோதான். ஏதோ கோயில்கள்லாம் இதாட்டு தண்ணியாம்மா? நானா ஏதோ கோயில். இதுக்கு மேலாம் வேறு எதுவும் இல்லை. நான் உட்காந்துருக்கேன், அவங்ககிட்ட கேட்டு பக்கம் தான் இருக்காங்க. இதுதான் இது கிணறு இருக்கும். நான் இதுதானே கிணறு. இந்த ரோடு வேற எங்க போகுது? ஊர் இருக்குங்களா? அவ்வளோதான், அதோட எண்டு. ஒரு கிலோமீட்டர் போனால் ஊர் இருக்கும். பார்க்குற மாதிரி ஏதாவது இருக்குங்களா? வேற ஏதாவது உள்ள போகணும்.
தண்ணி வேணுமா? அங்கே ஒரு ஸ்பாட் பார்த்து உட்காந்துருக்கோம். என்ன மேலே பின்னாடி இங்கேயே குடி வந்து எந்த டென்ஷனில் இருந்து 1 கிலோமீட்டர் போனால் ஊராண்ணா? 1 கிலோமீட்டர். ஆ வேற எதுவும் சுற்றி கிராமம் மாதிரி போய் பார்த்துட்டு போகலாம். போகிறோம்னா என்ன அதையும் பார்த்துட்டு வந்தலாம். இவ்வளோ ஏறி இருக்கிறோம். அண்ணா வாய் பேசிச்சு, வாய் பேசிச்சு. 1 2 வாங்கி பேசிடுச்சு. கிணறு இந்த கிணறு தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதோட அவ்வளோதான். கிணறு ஒன்று இருக்கும். கிணறு ஜில்லுன்னு ஆயிடுச்சுண்ணா. கிணத்தை சுற்றி உட்காந்து சாப்பிட்டு வந்துடும் அப்படின்னு. ஓ அப்படியா? அந்த கிணறு தான் ரைஸு பாருங்க, ஒரு லேண்ட் வாங்கி போட்டுடலாம். மினி ஏற்காடு தான், உண்மையான தான். நான் பாருங்க, நான் ஊரு தான், வீடு தான். இவ்வளோ வீடு அதான் இவ்வளோ பெரிய ஊர் இருக்குல்ல. ஓட்டெல்லாம் வரும்ல. மினி ஏற்காடு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வாங்கி போட்டுடலாம். நீ பிளான் பண்ணுங்கண்ணா, வாங்கி போட்டுடலாம். நான் இப்பயே இருக்கிற லோன் வாங்கிட்டு இருக்கேன். நிம்மதியாக இருக்கலாம், எங்க டென்ஷன் இல்லாமல். வேலைக்கு போயிட்டு இருந்தா வேலைக்கு போய் நீ வரதுக்குள்ள செத்து போயிடுவேன். நைட் மதியம் விடுற வேலையா பார்த்து மதியம் விடுற வேலை. அதுக்கப்புறம் டெய்லிக்கு 2 லிட்டர் பெட்ரோல் 200 எல்லாம் சம்பாதிக்கிறது கூட போடுறாங்கண்ணா. இங்கே பலாப்பழம் விற்பாங்க. அதான் சைஸு வேற லெவல் இல்லை. பலாப்பழத்தை இல்லையா? ஆனால் இதெல்லாம் பாருங்க, வேற லெவல். நான் ஒரு மலைக்குள்ள இப்படித்தானே நீ வாழணும்னு ஆசைப்பட்ட. இங்கே விட்டு போயிட்டா? ஆமா, இங்கே போயிரு, நான் கடைக்கு வராது. கடல் போன் போன் சிக்னல்லாம் எடுக்குதா? தெரியலையே, பார்த்து சிக்னல்லாம் எடுக்குது. ஆமா ஆமா, என்னோடது சுத்தமா இல்லை. நோ சாரி, இருக்குது. ஜியோக்கு கிடைக்குது. 4Gயா? கீபேடெல்லாம் கிடைக்கும். கீபேடா? அது என்ன கணக்கு? கீபேடாம கிடைக்கும்? எனக்கு புரியல. கீபேட் வச்சிருக்கவங்க எப்படிதான் பேசுறாங்க? ஏன் போன கிடைக்குங்க? சிம் அதே தானே, எதோ போட்டான்னு. நல்லா தான் வந்தது. கஷ்டப்பட்டு யாருந்தாலும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் இந்த படத்தை சொல்கிற மாதிரி. நான்லாம் சின்ன வயசுல இதெல்லாம் பார்த்தேன்னா எங்கள் ஊருக்குள்ளே இருக்குது. கிடைக்குது. ஏய் ஏப்பா இடிக்கிற? நான் இதில் விட்டுக்கலாமாண்ணா? ஆனா நமக்கு வியூ பாயிண்ட் கிடைக்குதுண்ணா. வியூ பாயிண்ட் இல்லை, சாப்பிடலாம் வேணுமா? ஏறிடுங்க, இன்னும் ஒரு கண்டு ஏறிடலாம். பார்த்து ஏதாவது பாம்பு பன்னி அந்த மாதிரி ஏதாவது காட்டு பண்ணி ஏதாவது போனுச்சுன்னா பார்க்கலாம். அது வேணா போமா போமா. இந்த பக்கம்லாம் இருக்கும். இந்த பக்கம்லாம் நிறையா இருக்கும். ஒரு முள்ள பண்ணி போச்சுன்னா உள்ள 5600 ஃபீட்டு. 5600? எங்க போட்டுருக்கு? சிஹெச்னு. அது சிஹெச்னா அது என்னன்னு நெட்ல பார்த்தலாமா? சிஹெச் 5600 போட்டா டவர் இங்க தான் இருக்குது. டவரே இருக்கா? நெட் வச்சிருக்காங்க. டவர் கிடைக்கலையே. இங்கே நெட் வச்சிருக்காங்க. ஆனா இது இங்க கிடைக்குது. டவர் கடியில் நின்னு கிடைக்கலையா? என்னையா ஊருது? இங்க வந்துருச்சு. எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. எடப்பாடி ஸ்டாலின் தான் பாப்ப. 3 வருஷமா அவர் தானே இருக்காரு. அவர் தானே பண்ணிருப்பாரு. இப்போ இந்த ரோடு போட்டு திட்டானா எடப்பாடி கொண்டு வந்துருப்பாரு. அதில் பாருங்க, நான் அந்த உள்ள போந்து அது அங்கே ஒரு வியூ பாயிண்ட். அந்த கிணத்தை தாண்டி வந்தோமே. இங்கே பாருங்க, அடுக்கடுக்கா எல்லாம் விவசாயம் தான் பண்றாங்க. நல்லா இருக்கு. எப்போ நம்ம பார்க்கறது? பார்த்துட்டோம்ல. இந்த மாதிரி ஏதோ திட்டுமால ஏறி உட்காந்துக்கலாம் சாப்பிட்றதுக்கு. அது இதுக்கு போயிடலாம், சைடுக்கு இறங்குறோம்ல, அங்கே அந்த இடத்துக்கு போயிடலாம். பாப்பாங்க இருக்கிறாங்களா? நல்லா போக மாட்டாங்க, பார்த்துக்கலாம். ஸ்கூட்டிலாம் ஏறும். ஸ்கூட்டியும் இருக்கும். ஸ்கூட்டி நிறைய வச்சுருக்காங்க. இங்கே கூட ஏதோ இருக்கு. வண்டி நிறுத்திக்கிறாங்க.
மரம் அழகா இருக்கும். என்ன மரம்னா கீழே தான் அந்த மரம் வேலை விட இல்லை. இந்த இடத்துக்கு எவ்வளோ அழகா இருக்கு. அப்புறம் அங்கே ஒரு மரம், பெரிய மரம். டவருக்கு இன்னும் லிங்க் கொடுக்கலையா? அதான் போட்டுருக்கேன். இந்த மாதிரி இருந்தால் போதும் சைஸு. ஆனால் இதெல்லாம் மெத்த வீடுலாம் எப்படின்னா கட்டிருப்பாங்க? இங்கேயே கல் எடுத்து இங்கேயே கட்டியிருப்பாங்களா? இங்கே செங்க சொல்ல வச்சு இங்கே கட்டியிருக்கோம். பாரு எவ்வளோ அழகாக. இவர் இதே எதுனா சீதாப்பழம். சீதாப்பழம் விசேஷம் நடக்குது ஒன்று. விசேஷம் மாடுங்களே வித்தியாசமாக இருக்குதுண்ணா. மலை மலை மாடாக இருக்கு. நாட்டு மாடு. நாட்டு மாடு இதெல்லாம். இதுதான் ஒரிஜினல் மாடு. ஆமாம். பால் லிட்டரு 400. இதே 400 ரூபாயா? ஆமாம். அது வந்து சீசனுக்கு தான் கரெக்ட். எப்படின்னா எங்க அண்ணா வளர்த்துனாரு. 3 மாசம் 4 மாசம் அதுதான் டவர் ஆகி கண்ணு போடலாம். அப்போ 2 மாசத்துக்கு தான் அது. ஆமாண்ணா சிந்து மாடு தான் சொல்லுவோம். அந்த கோவிந்தராஜ் இருக்காருங்கல்ல, ஏன்னா அந்த கோவிந்தராஜ் என்ன அவன் தம்பி நாட்டு வைத்தியத்துக்கு வளர்த்துனாரு மலையில. அந்த மாடு பார்த்தீங்கன்னா அவர் தான் டீட்டெயில்ஸ் பண்ணாரு. நான் தம்பி பொழுதுனீங்களாம் வந்து கறக்காதடா வந்து காலையில் சாயங்காலம் மட்டும் தான் இறங்க. அதுதான் அப்படி இருந்தா அவர் வந்து என்னன்னா இது இருக்குல்ல மாசமா இருக்குல்ல, அப்புறம் என்னன்னா குட்டி போடுது இல்ல, அப்ப ஒரு 2 மாசத்துக்கு மட்டும் தான் ஊராட்சி என்ன பட்டி இதுல போட்டு பனமரத்தப்பட்டி ஒன்றியம். ஆமா பனமரத்து அழைச்சிக்கலாம். இங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. எண்டே வந்துருச்சா? ரோடோட எண்டு வரைக்கும் கடைக்கோடி வரைக்கும் போயிட்டு வந்துட்டாங்க. கடைக்கோடி ஸ்கூல் கட்டுறாங்க போல. கேமரா இல்லைண்ணா. கேமரா இல்லை. அப்படியே பின்னாடி பாருங்க. மண்ணு தான் இருக்கு. சொல்லலாமா? வண்டி அடிக்க போகுது. என்னன்னு போதும் போதும். வேற ஏதாச்சும் வழி இது? இந்த விண்டோக்கு எனக்கு ஓப்பன் பண்ணி விடுங்க. ரிவர்ஸ் பார்க்குறது நீ பார்க்கவே வேணாம். பார்த்து வரைக்கும் ஐரு கும்மி மலையா? என்னது என்ன மலை? ஐரு எங்க இருக்கு? ஜருகு மலையா? ஜருகு மலை. ஐரு தமிழ் புலவரே வாங்க. ஜருகு மலை அது. அப்படி சொல்லிச்சு விட்டுருக்கான். ஸ்டாக் எடுத்துக்கிறது நம்பியாது. ஸ்டாக் யார் எடுத்துக்கிறது? எல்லாருமே எடுத்துப்பாங்க. ஒரு சிலதெல்லாம் மாறி மாறி கூட இருக்கும்னு நினைக்கிறேன். மாத்திரம் மாறி வந்துச்சு அவ்வளோ. இங்க ஒரு கலாபம் போதுண்ணா. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நல்லா சம்பாதிச்சுட்டு வந்துட்டு இப்படி படுத்துக்கணும். சமாதி சொல்றேன். அதுல வண்டி இதுதான் பூம்பூன் மாடு. 2000 மீட்டர்னு எங்க இங்க பூம்பூன் மாடு போட்டோ இது பாருங்க. இங்க எழுதிருக்கு பாருங்க 200 மீட்டர். அது கீழே பலாமரம். இது பலாமரம். சீசன் இல்லைப்பா. டேஸ்டா இருக்கும் இந்த பலாமரம். ஓப்பன் பண்ணீங்க சீதா காய் சாப்பிடுறியா? என்னது என்ன காய்? கொய்யாப்பழம். சாப்பிடலாமா? அப்புறம் தான் சாப்பிடுவோம். இறங்கணும் வரும்போதா? இதுக்கு மேலே அவ்வளோதான். கீழே தான் சாப்பிட்டு கீழே போனோம். இப்போ கீழே இறங்கணும். வரதுக்கு ஒரு தேர் ரோடு தான், போகிறதுக்கு ஒரு தேர் ரோடு. மலைக்கு மலைக்கே வீடு கிடக்குது பாருங்க. இன்னும் அந்தாண்டெல்லாம் இறக்கலாம் இருக்கு. வீடு நிறையா இருக்கு. அந்த எல்லாம் இந்த லேண்டெல்லாம் பிடிச்சிக்கலாம் சும்மாவே. வேற இது வந்து ரிசர்வ்டு எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் தான் இங்க. ஓ எஸ்சி இல்ல நான் எஸ்டிக்கு மட்டும் தான். மலைவாழ் எஸ்டிக்கு மட்டும் தான். நீங்க எஸ்டி கேஸ்டா இருந்தா வந்து இங்க இருந்துக்கலாம். மலைவாழ் மக்கள் மலைவாழ் மக்கள் மட்டும் கம்மியா வாங்கிக்கலாம். 50,000 60,000 கிடைக்கும். வாங்குறது பெருசு இல்ல. நீ கீழே ஏதாவது ஒரு அத்தியாவசியம்னா நீ போயிட்டு வந்து ஒருவேளை வந்துருச்சுன்னா வண்டி சந்தோஷமா வராங்கண்ணா. வண்டி ஸ்டார்ட் ஆனது இவ்வளோ ஒரு சந்தோஷம் உங்களுக்கு. பின்னாடி போறோமா இல்லை வந்த வழியிலே போறோமா? வந்த வழியில தான் போறோம். மலைக்கு பின்னாடி போற மாதிரி இருக்குது. ஆப்போசிட்டா இன்னும் அந்தாண்டெலாம் நிறைய வீடு இருக்குண்ணா.
அந்தாண்ட நிறைய வீடு இருக்கு, அதெல்லாம் கீழே இறங்கிடும், அதுக்குள்ள வழியில இல்லை. அந்தாண்டெலாம் போனோம்னா நிறைய அந்த இது மூங்கில் காடுலாம் நிறையா இருக்கும். அந்த கார் நின்றுச்சுல்ல, அங்கே போயிடலாமா? இல்லை இங்கேயே போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா வியூவாக போகும். வியூனா என்ன நல்லா வியூவாக போனாலும் நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கா? சாப்பிட்றதுக்கு தான். பார்த்துட்டு சாப்பிட்டுடலாம். இங்கே போய் வியூ பார்த்துக்கிட்டே சாப்பிட்லாமா? ஓ அப்படியா? சரி அப்படி கூட போகலாம் வாங்க. இங்கே மேலே வந்துட்டா ஏதோ ஒரு ஃபோட்டோ கிட்ட எதுவும் எடுக்க முடியாது. இங்கே ஃபோட்டோ எடுக்கிறது எதுவுமே இல்லையா? அதான் அங்கே மரம் இருந்துச்சு, இது அந்த பாட்டி இருந்துச்சு பக்கத்தில். பாட்டியா? பாட்டி ஃபோட்டோ எடுக்கணும் பாட்டி.